வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மக்கள் நலக்கூட்டு இயக்கத்தை தேர்தல் அணியாக்க வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. திமுகவுடைய கூட்டணி இல்லை என்று விஜயகாந்த் சொல்வதன் மூலமாக மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு செய்தி குறிப்பும் இருக்கு. இந்த இரண்டு செய்திகளையும் பற்றி இந்த பகுதியில் பேசலாம். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தை தேர்தல் அணியாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவை ஏன் இந்த இதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மக்கள் நல கூட்டு இயக்கமோ தனியாக வைத்து பார்க்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள் எப்போவுமே நீங்கள் அரசியலை நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இதே நிலைப்பாடு தான் அவங்க எடுப்பாங்க. இப்போ நீங்கள் திமுகவுக்கு எதிராக தான் எடுப்பாங்க. இல்லை, நான் அவங்களுடைய நிலைப்பாடை சொல்கிறேன். பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எதிராட்டு நாங்கள் ஒரு அணி உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் காரத் உட்பட நிறைய பேர் அந்த முயற்சியில் பண்ணாங்க. நேரே போயஸ் கார்டன் வந்தாங்க. அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் சொல்றேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அணி ஒன்று மூன்றாவது அணி கட்டுவதற்கான முயற்சியிலேயே நாங்க இறங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இல்ல 2014 இல்ல 2014 காரத் தம்பித்துறை அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு. நம்ம முலாயம் சிங் கலந்துகிட்டாரு. பட்நாயக்கு எல்லாருமே மம்தா ஆள் அனுப்புனாங்க. எல்லாருமே அந்த கூட்டணியில கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்துல ஒரு மூன்றாவது அணிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி கூட்டணிக்கான முயற்சி அல்ல. இல்ல, மூன்றாவது அணி அமைக்கும் முயற்சியில இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கவே மாட்டோம் அப்படின்னு இல்ல. அதுல என்ன நடந்துன்னா அந்த கூட்டணியில இருந்து பேசும்போது முலாயம் சிங் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னை பிரதமராக நீங்க அறிவிங்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் சொன்னாரு அவரு. அப்போ காரத் சொன்னாங்க, ஏற்கனவே ஜெயலலிதாவும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, அந்த அம்மா மேல வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதோட அந்த கூட்டம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அது கூடல. உங்களுக்கு நினைவு இருக்கு. அதாவது ஒரு சில அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுனால சொல்றேன். அந்த மாதிரி அந்த கூட்டம் நீங்க சொல்ற கூட்டங்களுக்கு எல்லாம் முன்னாடியே மூன்றாவது அணி தொடர்பாக எந்த முயற்சியும் எடுப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியல் தீர்மானமே அந்த மாதிரியான ஒரு. அதே போலதான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே தமிழ்நாட்டுல திமுக அதிமுகக்கு எதிராக நாங்க இந்த கூட்டணி ஒண்ணு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றது இது ஒன்றும் புதிதல்ல. இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இது அவங்க ஏற்கனவே நீங்க ஆர்கே நகரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிதான். ஆர்கே நகரில் மகேந்திரனை அங்கே வேட்பாளர்கிட்ட நிறுத்தும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ஜெயலலிதாவில் யார் வேணாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லி வீரத்தை சொன்னாங்க. புதுக்கோட்டையில் அவங்க கட்சிக்காரங்க இறந்ததுக்கு அந்த இடைத்தேர்தலில் ஆள் விடல. அவங்க இங்கே கொண்டு ஆள் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போவே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்களே தவிர, நமக்கு நாமே நடைபயணம் உட்பட 2016 மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் உருவாக போகுது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால இதில் அரசியலில் பின்னுக்கு இருந்துக்கிட்டு இயக்கிறது யாரெல்லாங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அந்த அடிப்படையில் இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர இதை கடைசி வரை கொண்டு சேர்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி முலாயம் சிங் சொன்ன உடனே அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சோ, அதே போல் இவங்க அண்ணன் யெச்சூரி வந்தாங்க, இங்கே பிருந்தா காரத் வந்தாங்க கடலூருக்கு. அந்த நம்ம அந்த துக்க வீட்டுக்குள்ள கேட்டுட்டு அவங்க போகும்போது என்ன சொன்னாங்க, தேர்தல் கூட்டணி பற்றி நாங்கள் இப்போது முடிவெடுக்க முடியும். இவங்க எவ்வளோ தீர்மானமும் இப்போ போட்டுக்கலாம். முடிவில் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு மேல இருந்து சொல்லிட்டாங்க, எங்களை வேண்டாங்க, நான் கூட்டணி உங்க கூட சேரல அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல இவங்க எல்லாத்தையும் ரோட்ல விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க அது ஒண்ணு அவங்களுக்கு புதிதல்ல. இது அதாவது ஏற்கனவே அரசியல் தீர்மானங்களின் படி ஒரு நிலை எடுத்த கட்சிகளை மீதி இருக்கிற கட்சிகள்லாம் ரோட்ல விட்டுட்டு போகாம இருக்கணும். ஏன்னா அவங்க தீர்மானத்தை விட்டுட்டு அவங்களால நகர்ந்து வர முடியாது. வந்தா அவங்க பொதுமக்களுக்கு பதில் சொல்லணும். அது சாதாரண விஷயம் இல்லை. அதனால ஐயா சொல்ற மாதிரி நடக்கும்னு எனக்கு தோணலை. நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாற்றுக் கொள்கையுடன் கூடிய ஒரு அணியை வளர்த்தெடுக்க வேண்டிய பெரும் அரசியல் கடமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் உள்ளது அப்படின்னு முத்தரசன் தன்னுடைய அறிக்கையில சொல்றாரு.
எனக்கு இடதுசாரி கட்சிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் இடையில உண்டான வேறுபாடு என்ன அப்படின்னு சில அரசியல் சொற்கள் இருக்குல்ல, அந்த சொற்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தங்களே பாதி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியறது இல்லை. ஆனா வந்திருக்கிற விருந்தினர்களோ அல்லது சில சமயங்கள்ல நானும் கூட அந்த மாதிரியான சொற்களை ரொம்ப சரளமாக பேசிட்டு போறோம். அது அவர்களுக்கு புரியறது கஷ்டம். நீங்க வந்து ஜனநாயக சக்திகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் தான் அந்த கடமை இருக்குன்னு சொல்றாரு முத்தரசன். விடுதலை சிறுத்தைகள் அந்த ரெண்டுல எந்த அணியில எந்த வரையறைக்குள்ள வருது? விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஜனநாயக சக்தியாக வடிவம் பெற்று வளர்ந்து வந்திருக்கிறோம். அதனால இந்த தீர்மானத்தை முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அழுத்தமாக இதை கூட்டணியாக மாற்ற வேண்டும் என்று பேச தொடங்கினார்கள். அவர்கள் ஏற்கனவே போட்டிருக்கிற தேசிய அளவிலான தீர்மானத்தின் அடிப்படையில் அதை பேச தொடங்கினார்கள். அதற்கு அடுத்து மதிமுக அதை வலுவாக பேச தொடங்கியது. விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் உயர்நிலை குழுவையும் செயற்குழுவையும் கூட்டி மக்கள் நல கூட்டு இயக்கத்தை வலுப்படுத்துவது, மக்கள் நல கூட்டு இயக்கம் என்ன முடிவை எடுத்தாலும் அதில் உறுதியாக நிற்பது, கூட்டணி உட்பட தேர்தல் உட்பட என்ன முடிவை சேர்ந்து எடுக்கிறோமோ அந்த முடிவில் உறுதியாக இருப்பது என்கிற முடிவை நாங்களும் எடுத்து விட்டோம். அதையும் வெளிப்படையாக அறிவித்து விட்டோம். கூட்டு இயக்கம் இன்னும் அப்படி ஒரு முடிவு எடுக்கல அப்படிங்கிறது தான் நிலை. அதாவது இன்னும் உறுதி முடிவாக எடுத்து நான் அறிவிக்கல. இப்போ என்னன்னா கட்சிகள் மட்டத்தில் ஒவ்வொரு கட்சியாக பேச தொடங்கி ஒவ்வொரு கட்சியாக தங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக எடுத்து அறிவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். முதல்ல மேடையில பேசிட்டு இருந்தாங்க தலைவர்கள். வைகோ அவர்கள் பேசினார்கள், ஜிஆர் அவர்கள் பேசினார்கள், முத்தரசன் அவர்கள் பேசினார்கள். இப்படி ஒவ்வொருவராக பேசும்போது எங்கள் கட்சிக்குள்ளேயும் அந்த குரல் ஒலித்து கொண்டிருந்தது. இப்போது அதை ஒரு உறுதியான முடிவாக ஒவ்வொரு கட்சியும் தீர்மானமாக இயற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு. ஆக இப்போ ஒரு வாரத்திற்கு முன்னாடி கூட தாப்பாண்டியன் அவர்கள் இது கூட்டணியெல்லாம் மாறாது என்று ஊடகத்தில் சொல்லிவிட்டார் என்று, இந்த கூட்டு இயக்கம் இப்படி நீடிக்காது என்று ஊடகங்களில் செய்தி பரப்பப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு கடைசியில் போய்விடுவார்கள் என்று நீங்களும் ஊடகங்கள் சொன்ன ஒரு காட்சியை பார்த்தோம். நீங்களும் சேர்ந்து ஊடகங்கள் சொன்ன ஒரு காட்சியை பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்க. அவர் சொன்னது தானே வருது. இல்ல, அவர் அப்படி சொல்லல, நான் வேற அர்த்தத்துல சொன்னேன், அதுக்கு அப்படி ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க என்று அவர் சொன்ன ஒரு சூழலும் இருக்குது. அப்ப அதை வச்சுதான் நம்ம அதை சொல்ல வர்றோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வளர்ந்து வருவதனால் அதற்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நாம் அறிவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியும் இன்று ஒரு முடிவுக்கு வந்து இன்றைக்கு தீர்மானமாக அதை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான். முதல்ல மேடையில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்று தீர்மான அளவில் வந்திருப்பதே இந்த கூட்டு இயக்கம் வலுப்பெற்றுக் கொண்டிருப்பதற்கான ஒரு சாட்சியமாக அதை நம்ம பார்க்க முடியும். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறோம். எனக்கு நம்ம தம்பி திருமாவளவனை பொறுத்தளவில் ஒரு மிகுந்த மரியாதை உண்டு. ரொம்ப பண்புள்ளவர், நிதானமானவர். எந்த காலகட்டத்திலையும் சமூகத்துக்காக சமுதாயத்துக்காக உள்ள எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் வெளிப்படுமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன்ட்டு யார்ட்டையும் பேசப்பட்டா அப்படி ஒரு பண்புள்ள மனுஷர். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கங்கிறது சொல்ல வரல. அவங்க தீர்மானம் போட்டாலும் இங்கே தான் போட்டிருக்காங்க, எங்களை டெல்லியில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் யார் இந்த ப்ராஜெக்டை கொடுத்து பண்ண சொல்கிறாங்களோ அது வேறு விஷயம். ஏற்கனவே நம்ம தமிழறிவி மணியன் முன்னெடுத்து வைகோ அவர்கள்லாம் சேர்ந்து 6 கட்சியாட்டு இருந்தது. இப்போ பிறகு 5 ஆச்சு. அப்புறம் அவங்க நம்ம மனிதநேய மக்கள் கட்சி அவங்க போயிட்டாங்க. இப்போ இருக்கவங்க நம்ம 4 பேரும் வலுவாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறதுல ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு கொள்கையும் இருக்குது. அதே போல் அவங்களுடைய முழு உரிமை அவங்களுக்கு அதை எடுக்க இருக்குது. திருமாவளவன் மேல உங்களுக்கு மரியாதை இருக்கு. அவர் ரொம்ப பண்போடு உங்களை அணுகுகிறார், உங்ககிட்ட பண்போடு பேசுகிறார் அப்படின்னு சொல்றீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளோட உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அதான் நிறைய அனுபவம் உங்களுக்கு தெரியாது. நீங்க இல்ல, எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இதுல கம்யூனிஸ்ட் என்ன செய்யணும், நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆளு. அவங்களுடைய செயல்பாடுகள் இப்போ அவங்க வயது நிமித்தமோ அந்த கட்சியில இருந்து ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்காங்களே தவிர கட்சியை முன்னெடுத்து தேர்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியதில்லை. நீங்க அந்த கட்சிகள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் நபர் சார்ந்தவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானா? அப்படி சொல்ல முடியாது. நபர் சார்ந்தவை. நல்ல கண்ணு இருக்கும்போது நல்ல விதமாக நடக்கும், வேறொருவர் வந்துட்டாருன்னா நல்ல விதமாக நடக்காதுன்னா அந்த கட்சி நபர் சார்ந்து இயங்குகிறது அப்படின்னு ஒரு பொருள் நீங்க சொல்ற போது வருது. இருக்கலாம் இல்ல, அதுல நபர் சார்ந்துதான் அதுவும் இருக்கும்ல. நீங்க ஒவ்வொரு யாரு இருக்காங்களோ அவங்களுடைய சித்தாந்தங்கள், அதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் வரத்தானே செய்யும். அது நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. இன்னைக்கு நல்ல இன்னைக்கு எல்லாருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டு காலமாக ஒரு ஆட்சியே நடக்கலை. அது நேரே யாரு என்ன நடக்குன்னு எதுவுமே நடக்காம இருக்கு. அவ்வளவு ஊழல் மலிஞ்சிருக்கு.
நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் கு பாலசுப்ரமணியன் சொல்றாரு, ஒரு சாதாரண உதவியாளர் பணியிடத்துக்கே 10 லட்சம் கொடுக்காங்க, மாறுதலுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆட்சி நடக்கிற மாதிரி இதே மாதிரியான நிலைமைகள் 96ல 2006ல வரும்போதெல்லாம் இந்த கட்சிகள் எல்லாமே குறைந்தபட்சம் இடதுசாரி கட்சிகள் வந்து உங்க கூட வந்து நின்னாங்க. இப்ப ஏன் வரமாட்டேங்கிறாங்கிறது தான் கேள்வி. இல்ல, நாங்க எங்க கூட கண்டிப்பா நீங்க வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சிக்க. நீங்க ஒண்ணு எடுத்துக்கிடுங்க, தமிழக அரசியல்ல நீங்க பாத்துக்கிடுங்க, தலைவர் கலைஞர் யார் வீட்லயும் போய் இதுவரைக்கும் கூட்டணி வைக்கி நாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது கிடையாது. ஆனா வந்தவங்களை வரவேற்று அவங்கள மரியாதை செலுத்துற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பல சந்தர்ப்பங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் ஐயா மூப்பனார் ஐயா வீட்டுக்கு போனாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் வீட்டுக்கு, எல்லா இயக்கங்களுக்கும் போய் கூட்டணிக்க அவங்க போய் ஒவ்வொரு வீடு வீடாக போகிறாங்க. எங்களுக்கு அந்த நிலை இல்லை. எங்களுக்கு நமக்கு நாமே பயணம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான இடத்துக்கு வருது. அதை வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் ஒரு சில பேருக்கு அரசியல் பின்புலத்தில் இருந்து சில இயக்கங்களை இயக்கி விடலாம். அதில் ஒன்றும் இதெல்லாம் ஊரறிஞ்ச உண்மை, இதெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை. நான் இப்போ பேசுறது தான். இவங்க வந்து இப்ப இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு. திமுகவுக்கு எதிராக யாரோ இயக்குகிறார்கள். திமுகவுக்கு எதிராக இதை உருவாக்க வேண்டிய பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். யாரோ இயக்குகிறார்கள். அதனால வந்து இந்த மாதிரி சில வளர்ச்சி போக்கு நடக்கு, இந்த மாதிரி சில போக்கு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முடிவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணமா, திருமாவளவன் காரணம், அல்லது அதனுடைய உயர்நிலை குழு செயற்குழு காரணம், சிறப்பு செயற்குழு காரணம், அல்லது உங்களுடைய முடிவெடுக்கும் குழுக்கள் காரணமா, இல்ல உங்களை பின்னால் வந்து யாரையும் இயக்குறாங்களா? அதாவது இப்போ ஐயா அவர்கள் சொன்னார்கள், சமூக வலைதளங்கள்லையும் திமுக தொண்டர்களுடைய கருத்துக்களும் அந்த போக்கிலே இருக்குது. ஆனால் யாருமே இன்னும் வெளிப்படையாக ஐயா உட்பட யார் இயக்குகிறார்கள், யாரை இயக்குகிறார்கள்னு வெளிப்படையாக சொல்லவே இல்லை. போகிற போக்கில் இயக்குகிறார்கள் சொல்றாங்களே தவிர இவர்கள் இயக்குகிறார்கள், இவர்களை இயக்குகிறார்கள் என்று பெயர் குறிப்பிட்டு அவர்களாலேயே சொல்ல முடியவில்லை. சொல்லும் போதே அது ஒரு பொதுவான குற்றச்சாட்டாகத்தான் அவர்களால் வைக்க முடிகிறதே தவிர குறிப்பிட்டு எதையும் சொல்ல முடியல. அப்போ இதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு கருத்தாகத்தான் பார்க்க முடியும். அதனால அதுக்கு பெரிய ஒரு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதாவது பாரத பிரதமரும் முதல்வரும் சந்திச்சு பேசுறாங்க, அரசு அதிகாரிகள் இல்லாம பேசுறதுனால அரசியல் பேசுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் விஜயகாந்துக்கு இது வந்து ஒன்று பேசப்பட்ட செய்தி, பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. அடுத்த நாளே வந்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றினதை கண்டித்து நம்ம இளங்கோவன் அவர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு விஜயகாந்த் அவர்கள் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க அந்த இயக்கத்தில். அடுத்த நாள் சுப்பிரமணிய சாமி விஜயகாந்த் வீட்டில் போய் நிற்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் கூட இருக்கக்கூடிய இயக்கங்களை அப்படியே நீங்கள் சேர்ந்து பண்ணுறாங்க, இதில் அரசியல் இருக்குன்னு நான் உணர்ந்தேன். அதை உணராமல் இருக்க முடியுமா? நீங்கள் வாராங்க, கூட்டணியில் இருக்க விஜயகாந்தை சந்திக்கலை, கூட்டணியில் அல்லாத ஜெயலலிதா வீட்டில் சாப்பிட்டு போகிறாங்க, முதல்வர் வீட்டில் சாப்பிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் அவர் எங்கே போகிறாங்க, இளங்கோவன் வீட்டுக்கு போன உடனே, இளங்கோவன் கூட்டத்துக்கு போன உடனே சுப்பிரமணிய சாமி வந்து விஜயகாந்தை சந்திக்க என்ன இருக்கு, அதில் நோக்கம் இருக்கு. அப்போ இதுல பின்புலத்துல யாரு இயக்குதா அப்படிங்க. அவங்க 2 பேர் மேலேயும் ஜெயலலிதா அரசு வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஒரு பொதுவான களம் இருக்கு, ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுல ஒரு பொதுவான நீதிமன்றத்தில் அவதூறு வழக்குகள் தொடர்பாக ஒரு களம் இருக்கு. அது தொடர்பாக எப்படி சேர்ந்து அந்த வழக்கை அணுகுவது அப்படின்னு வந்து பேசிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு போன சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. இல்ல, அதே ஊடகத்துல சுப்பிரமணிய சாமி சொல்றாங்க, இப்ப இன்றைய முதல்வர் வந்து கன்னடத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்னு ஊடகத்திலே பேசுறாரு. இலங்கை பிரச்சனை எடுக்கும் போது இலங்கையில் அவர் வந்து தமிழர், அவர் எதுவும் பேசுறாரு. அவர் வந்து தமிழர் இல்ல, நீங்க எதுவும் பேசலாம். அவரு பாரத பிரதமரோ யாரோ அவரை தட்டி கேட்க யாரும் இல்லையே. அப்போ நீங்க இதுவரைக்கும் அவர் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து யாரும் சொல்றாங்கன்னா அவரை ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் அந்த அரசியலை நோக்கும் போது இப்படி நடந்திருக்கலாங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதாவது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் விஜயகாந்தை போய் சந்தித்து விஜயகாந்தை இயக்குகிறாருன்னா அதுக்கு விஜயகாந்த் தரப்பு தான் பதில் சொல்லணும். விஜயகாந்த் கூட்டு இயக்கத்தில் இல்லை.
இப்போ கூட்டியக்கம் அப்படி ஒரு அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு மறைமுக அஜெண்டாவோடு செயல்படுகிறதுன்னா இப்ப சுப்பிரமணிய சுவாமி அதற்கு லாபி செய்யறார் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமிக்கும் இந்த கூட்டியக்கத்தில் இருக்கிற எந்த தலைவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. விஜயகாந்த் பார்த்தாருன்னா அது வேறு ஒரு போக்கு. இப்ப இங்க பிரச்சனை கூட்டியக்கம் யாராலும் இயக்கப்படுகிறது அப்படின்னா கம்யூனிஸ்டுகளை வந்து சுப்பிரமணிய சுவாமி இயக்க வாய்ப்பே கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மதிமுகவுக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் நேர் எதிர் முரண்பாடான ஒரு நிலை இருக்கிறது. ஈழ பிரச்சனை உட்பட அத்தனை பிரச்சனையிலும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் கூட்டியக்கத்திற்கும் ஒட்டவே ஒட்டாது, எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ வந்து அது பொருந்தாத ஒரு விஷயம். கூட்டியக்கத்தை பொறுத்தளவுல இது வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தும் போது அதுல சேர்ந்த கட்சிகள்கிட்ட ஏற்பட்ட ஒரு அடுத்த கட்ட நகர்வினுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால அப்ப இன்னொன்னு இந்த நிலை இல்லாம நாம வந்து திமுகவோட உடன்பாடு இல்லாம நம்ம தனித்தே களம் காணணும்னு நாங்க 2 ஆண்டுகளா எங்க கட்சிக்குள்ள விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தல் அனுபவத்திலிருந்து தேர்தல் முடிந்த உடனே எங்க கட்சிக்குள்ள அந்த குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நாங்க தனியா நிக்கிறதுக்கான சூழலை தேடிக்கிட்டு நாங்க அதற்கான ஆய்வுகள்ல இருக்கும்போது கூட ஒரு 4 கட்சிகள் எங்களோட இணையுது, அதோட நம்ம இணைகிறோம், ஒரு அடுத்த கட்ட நகர்வு அதில் வருதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா நாங்க பார்க்கிறோம். அப்போ இது இப்படி உருவான இயக்கம், அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல கடந்த தேர்தலில் அதிமுகவோட ஏற்பட்ட ஒரு கசப்பான அணுகுமுறை, மதிமுகவுக்கு அதே மாதிரி கசப்பான அணுகுமுறை. அப்ப இவர்களெல்லாம் நாம வந்து ஒரு மாற்றாக நிற்போம், திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எனவே அதை வந்து குறைத்து மதிப்பிடுவது அப்படிங்கிறது சரியா இருக்காது. இல்ல அதுல ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லியிருந்தேன். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நீங்க வந்து கசப்பான ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏடிஎம்கேல இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆர்கே நகர் தொகுதியில் டிராபிக் ராமசாமி ஜெயலலிதா அவர்களை ஏற்று நிற்கிறாங்க. அப்போது யாருமே சொல்லாமல் தலைவர் கலைஞர் யாருமே நம்ம போட்டிடாண்டான்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் கட்டுப்பட்டிருக்காங்க. மகேந்திரனை கொண்டு அங்க விடுறாங்க, விட்டுட்டு போயிட்டாங்களே தவிர விட்டவங்க ஓட்டு கேட்கே போகல. நீங்க ஒரு கட்சி, நான் வந்து முடிச்சிருந்தேன், ஒரு வேட்பாளரை விட்டா அதிக வாக்கு வாங்கணும், அதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுன்னா இப்போ முதல்வருக்கு எதிரான இயக்கங்கள்லாம் பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு செய்யுங்கன்னு யாருமே சொல்லலை, கொண்டு விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு நோக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது டிராபிக் ராமசாமி எதிர்த்து இன்றைய முதல்வர் ஜெயிச்சா அது மரியாதை குறைவு, அதனால ஒரு அகில இந்திய கட்சியான கம்யூனிஸ்ட வேட்பாளர் விடுங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் விட்டாங்களே தவிர அவங்க இப்ப இவங்க ஆரம்பிக்கும் போது தம்பி திருமாவளவன் என்ன முதல்ல ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு விளிம்பு நிலையில இருக்கவங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேண்டியதான். அதாவது ஆர்கே நகர் தேர்தலையோ அல்லது மற்ற இடைத்தேர்தல்களிலேயோ கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாட்டு எடுத்த போது மதிமுக விடுதலை சிறுத்தைகளோ அதை ஆதரிக்கவில்லைங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப நம்ம அதனால்தான் கம்யூனிஸ்ட் உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றங்கள் இதெல்லாம் வருதுன்னு நான் நாங்க ரொம்ப காலமா இதை பேசிக்கிறோம். கம்யூனிஸ்டோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்துதாங்கிறதையும் பேசலாம். எழுத்தாளர்கள், கலைஞர்கள் உள்ளிட்டோர் விருதுகளை திரும்ப ஒப்படைப்பது தேசத்தை அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. விருதுகளை திருப்பி ஒப்படைக்கிறவங்க பாஜகவுக்கு எதிர்ப்பாளர், பாரதிய ஜனதா எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அருண் ஜேட்லி சொல்றாரு. ஐயா, நீங்க எப்படி பார்க்குறீங்க அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை? அதாவது இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த 17 மாத காலமும் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தா, மக்கள் பிரச்சனையோ மக்களுடைய நலனோ நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்காம ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இயக்கங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி அங்கங்கே ஒரு சில இடங்களில் 1-2 சம்பவங்களை பெருசாக்கி மாட்டிறைச்சி இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பெரிதாக்கி அதன் மூலம் மக்கள் பிரச்சனையிலிருந்து திசை திருப்பதற்காக இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வேற ஒரு திசையை நோக்கி அது பேரிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்தியாவில் 508 வகையான மருந்துகள் ஒரு மருந்து கட்டுப்பாடு ஆணையத்துக்கு கீழே விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு வச்சிருந்து அத்தனையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 7% வட்டியை 11% மட்டும் விவசாயிகளுக்கு மாற்றியாச்சு. அதே மாதிரி கங்கை, காவேரி எல்லாம் நதிகளெல்லாம் இணைப்பு. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் மக்களை பாதிக்கக்கூடிய நடவடிக்கை, அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பற்றி மக்கள் எதுவும் கவலைப்பட. கார்பரேட் 30%, 25% கார்பரேட்டுக்கு பண்ணி கொடுக்காங்க. இப்படி கார்பரேட் என்ன செய்யறாங்களோ அதை இந்த நாட்டினுடைய வரி பணத்தை வச்சு அவங்களுக்கு அந்த உதவியை பண்ணிக்கிட்டு மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட துவேசமான பிரச்சனைகளை உருவாக்கி இந்து நாடு, இது ஒரு இந்து தேசம் அப்படிங்கிறத மட்டும் இவங்க முன்னெடுத்து இதே பேசி காலத்தையும் நேரத்தையும் கழிக்க வச்சிருக்காங்க.
அதாவது அமெரிக்கா வந்து பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள் என்று தன்னை எதிர்ப்பவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது. அதுபோல தான் இதுவும் விருதை திருப்பி கொடுப்பவர்களுக்கு எந்த வகையிலையும் வந்து கம்யூனிஸ்ட் கலரோ அல்லது காங்கிரஸ் கலரோ கொடுத்து அதை கொச்சைப்படுத்தணும்னு நினைக்குது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற சிந்தனையிலிருந்து அவங்க இதை செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சாங்களா? சோனியா காந்தியை மகிழ்விப்பதற்காக சியர் லீடர்ஸ் ஆஃப் சோனியா காந்தி அப்படின்னு கூட. அதுதான் அவர் ஜெட்லி என்ன கேட்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஊழல்லாம் நடந்த போது இவர்கள் எங்க போனாங்க அப்படின்னு கேட்கிறாரு. பாரதிய ஜனதா தலைமையில, வாஜ்பாய் தலைமையில ஆட்சி நடக்கும்போது தான் ஆயுத பேர ஊழல், எத்தனையோ ஊழல் நடந்துச்சு. அப்பவும் எந்த எழுத்தாளர்களும் விருதுகளை திருப்பி கொடுக்கல. அப்போ காங்கிரசுக்கு எதிராக அல்லது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக என்பதல்ல இது. மோடி வந்தால் என்று, மோடி வருவதற்கு முன்னாலே நாட்டில் ஒரு மிகப்பெரிய விவாதமும் ஒரு அச்சமும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வும் மேலெழுந்து நின்னுது. மோடி வந்தால் அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும். வந்த பிறகு அது உறுதிப்படுகிற வகையில் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இது இந்த நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமைக்கு ஒவ்வொரு தரப்பும் தள்ளப்பட்டிருக்கும் போது எதிர்ப்பை செலுத்தியாவது, எந்த வடிவத்திலாவது எதிர்ப்பை கொடுத்து இந்த நாட்டை பழைய நிலைமைக்கு மீட்டுவிட முடியாதா, இந்த நாட்டில் ஒரு சுமூக நிலைமையை உருவாக்கி விட முடியாதா என்று ஒவ்வொரு தரப்பும் இன்றைக்கு வெளியே வருகிறார்கள். அதுல எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாரும் வர்றாங்க. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இது ஒரு அரசியல் சதி. அசோக சின்னம் தாங்கிய எந்த ஒரு விருதும் தேசிய கௌரவம். அசோக சின்னம் தாங்கிய விருதை திருப்பி ஒப்படைப்பது தேசத்தை அவமதிக்கும் செயல்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு. இது எல்லாமே வந்து பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே முடிஞ்சு போகும். பாரதிய ஜனதா கட்சியை வேறு விதங்களில் எதிர்க்க முடியாதவர்கள் எழுத்தாளர்கள் மூலமாகவும், கலைஞர்கள் மூலமாகவும், விஞ்ஞானிகள் மூலமாகவும் ஒரு சதி செய்து இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை, ஒரு பொது கருத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு பாஜக நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுது. பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாது, திருத்திக் கொள்ளாது என்பதற்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சாட்சி. ஏன்னா அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அப்போ வந்து எந்த வடிவத்தில் எதிர்ப்பு வந்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் நினைக்கிறத செய்வோம் என்பதனுடைய இன்னொரு பேச்சு தான் இது. அப்போ இதுல என்னன்னா, இதுல வந்து அரசியல் கட்சிகள், இப்போ காங்கிரஸ் எதிர்க்குது அப்படின்னா அது பாஜக எதிர்ப்பையே கொள்கையாக கொண்டிருக்கிறது, அதனால எதிர்க்கிறதுன்னு அதுக்கு ஒரு வண்ணம் பூசலாம். எழுத்தாளர்களுக்கு என்ன வண்ணம் பூச முடியும், விஞ்ஞானிகளுக்கு என்ன வண்ணம் பூச முடியும்? இப்போ சாகித்ய அகாடமி விருதுகளை திருப்பி கொடுத்து, அந்த விருதை திருப்பி கொடுத்ததுக்கு சாகித்ய அகாடமி ஒரு அரசு நிறுவனம் அல்ல, அது ஒரு சுய கட்டுப்பாட்டு கொண்ட நிறுவனம், இதெல்லாம் வந்து சாகித்ய அகாடமியை கோவிச்சுக்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லைன்னு பல பேர் அதை நியாயப்படுத்துறாங்க, அதை வந்து எதிர்த்தாங்க அந்த விருது கொடுக்கறத. இன்னைக்கு வந்து பத்மபூஷன் வாங்கினவங்க கொடுக்குறாங்க, பல தேசிய விருதுகளை வாங்கினவங்க கொடுக்குறாங்க. அப்ப தேசிய கௌரவமான ஒரு விஷயத்தை திருப்பி கொடுக்கிற அளவுக்கு இந்த நிலைமை ஏன் வந்ததுன்னு தான் பாஜக பார்க்கணுமே தவிர கொடுக்கிறவங்களை போய் கேள்வி கேட்க கூடாது. இதை இவங்க குறைந்தபட்சம் இந்த சம்பவத்தை வந்து எதனால இது நடக்கு அப்படிங்கிறத அவங்கள கூப்பிட்டு பேசி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாரத பிரதமரோ அருண் ஜேட்லியோ அவங்க முன்னணி தலைவர் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் பண்ணலாம். நீங்க காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வேலைகள்ல ஒரு சதியின் காரணமாக திருப்பி கொடுக்கும் போது உங்க கூட என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அவங்களுக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல அப்படி நினைக்க இருந்தாக்கி அப்ப எதுக்கு வி.கே. சிங் எல்லாம் அவர் கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கணும். இதே ஜெட்லி 4 நாளைக்கு முன்னால சொல்லும்போது கட்சியில இருக்கவங்க, ஆட்சியில இருக்கவங்க, மூத்த தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய தகுதியை உணர்ந்து நீங்க எல்லாம் அறிக்கை விடுங்க, பேசும்போது கவனமா பேசுங்க அப்படின்னு சொன்னா, அப்ப கவனக்குறைவா பேசியிருக்காங்க, தவறுதலா பேசியிருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. 2-3 முறை உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் பேசிய விஷயங்களுக்கு இப்ப பேசுனது முரணாக இருக்கு. முரணாத்தானே பேசுறாங்க. பாரதிய ஜனதாவையும் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் மகிழ்விக்கிற வேலையை, அவர்களுக்கான களத்தை விரிவுபடுத்துற வேலையே சங்க பரிவார பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் செய்யறாங்க. அதுதான் நம்ம கவனிக்கணும். அது அவர்களுக்கான களத்தை இவர்கள் தான் உருவாக்குறாங்க நாட்டுல. அப்ப முதல்ல கட்டுப்படுத்தது இவர்களை தான் கட்டுப்படுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட 12 ஆண்டுகள் கூட்டணி வச்சிருந்தோம், அவர்களோட விசுவாசமாக இருந்தோம். ஆனால் அவங்க எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, பயன்படுத்தி விட்டு தூக்கி வீசுகிறார்கள் அப்படின்னு திமுகவோட கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒரு பேட்டியில் சொன்னதாக செய்தி இருக்கு. ஏன் திடீரென்று அந்த மாதிரியான ஒரு வேகத்தை காட்டுறீங்க அப்படின்னு தோணுது? அதாவது அந்த நாளேட்டுக்கு அளித்த பேட்டியில் திமுகவை மட்டும் குறைபட்டு விமர்சித்து எங்கள் தலைவர் சொல்லவில்லை, அதிமுகவையும் சேர்த்து சொன்னார். 2 கட்சிகளும் தங்களோடு அணி சேருகிற வளரும் கட்சிகளை எப்படி நடத்துகிறார்கள் என்கிற கடந்த கால அனுபவங்களை சொன்னார். ஆனால் அது மிக தெளிவாக அதிமுகவை பற்றி சொன்ன
கருத்துக்கள் துண்டிக்கப்பட்டு திமுகவை பற்றி சொன்ன கருத்துக்கள் மட்டும் முதன்மைப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா இன்றைக்கு என்ன முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று இங்கே ஒரு கட்சிகளுக்கு வெளியே ஒரு சூழல் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க எதை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஹைலைட் பண்றாங்க. அது ஒரு விஷயம். அதனால அதிமுகவை பற்றி அதுல பேசப்பட்டது, சொல்லப்பட்டது. ஆனால் அது விவாதத்துக்கு வரவில்லை. அதிமுகவும் தன்னோடு கூட்டணி சேரக்கூடிய சிறிய கட்சிகளை மதிப்பதில்லை. ஆமா, அப்படிங்கறத அவர் வந்து ஆமா, அது ரெண்டு கட்சியை சேர்த்து தான் சொல்லியிருக்கு. திமுக எப்படி எப்படி வந்து மதிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இது வந்து திமுகவுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் கிடையாது. அதிமுக அதை விடவும் மோசமா கூட்டணி கட்சிகளை நடத்தி இருக்குது. கடைசி வரைக்கும் காத்திருக்க வைத்து தேர்தல் நெருக்கத்துல வெளியேற்றி இருக்குது மதிமுகவை, கம்யூனிஸ்ட் கட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இதவும் திமுகவை விட மோசமான அணுகுமுறை. அப்ப அதையும் குறிப்பிட்டு சொல்லி ரெண்டு கட்சிகளும் இந்த பெரிய அண்ணன் மனோநிலையில் நடந்து கொள்கிறார்கள். திமுகவும் அது மாதிரி தான் நடந்துச்சு. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்க திமுகவோட இருக்கிறோம், அணியில இருக்கிறோம். அணியில இருக்கும் போதே திமுக எந்த கலந்தாலோசனையும் இல்லாமல் தன்னந்தனியாக திடீரென்று நாங்கள் தனித்து போட்டி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்ப எங்கள்கிட்ட முதல்ல இல்ல, நம்ம இந்த கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சட்டமன்ற தேர்தலோட கூட்டணி முடிஞ்சிருச்சு, இந்த தேர்தலை வந்து நாங்க தனியா எதிர்கொள்வதற்கு தயாராயிட்டோம்னு சொல்லியிருந்தா நாங்க எங்களுக்கான ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்போம், ஒரு அணியை கட்டிருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம். ஆனா செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கசப்பான அனுபவம் திமுகவோட வந்திருக்காது. ஏன்னா நாங்க எந்த வகையிலுமே திமுகவுடனான முரண்பாட்டை வளர்க்கல, இன்னைக்கு வரைக்கும் வளர்க்கல. அது நாங்க விரும்பவும் இல்லை. ஏன்னா அது தேவையும் இல்லை. முதல்ல நீங்க வளர்க்க விரும்பவில்லை அப்படிங்கறத கடந்த சில வாரங்களாக நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்ல திருமாவளவன் ஒரு விதமான மௌனத்தை கடைபிடிப்பதன் மூலமாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. இல்ல, அதாவது இன்னைக்கு வந்து அந்த மௌனம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து திமுகவுடைய அதிமுகவுடைய திரும்ப சேர்வதற்கான ஒரு கதவுகள் மூடப்பட்ட பிறகு நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிலையை வேகமாக அறிவிக்கிறீங்களா? அப்படி கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் அந்த நேரத்தில் இதை விட வலிமை எங்க தலைவர் பேசியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து முடிவு எடுத்துட்டுன்னு சொல்லும் போது இதை விட கடுமையான ஸ்டேட்மெண்ட் அப்ப எங்க தலைவர் விட்டுருக்காரு. இது வந்து ஒரு பெரிய எண்ணன் மனோநிலை, பெரிய கட்சிகள் எப்போதுமே இப்படிதான் வந்து வளரும் கட்சிகளை நடத்துறாங்க, இதை மாறணும், இது ஒரு எதேச்சதிகாரம் என்கிற அளவுக்கு பேசியிருக்கிறார். அப்ப அன்னைக்கு வந்து அது ஒரு அரசியல் அரங்கத்துல ஒரு விவாத பொருளை மாற்ற அளவுக்கு அது அன்னைக்கு வரல. இன்னைக்கு வந்து தேர்தல் நெருக்கத்துல திமுகவை எதிர்த்தோ அல்லது அதிமுகவை எதிர்த்தோ எந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும், குறிப்பா திமுகவை எதிர்த்து சொன்னா அது வந்து பெரிய அளவுல ஊடகங்களால முதன்மைப்படுத்தப்படுற ஒரு சூழலை பார்க்கிறோம். எங்கள் நிலைப்பாட்டை நாங்க எப்போதுமே சொல்லிட்டு வருவதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. திமுகவுக்கு எதிராக அவர் சொன்னது, அதாவது அண்ணா திமுகவுக்கு எதிராகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆனா திமுகவுக்கும் எதிராக சொல்லியிருக்கிறாங்க. நீங்க திமுக சார்ந்த நபருங்கிறனால அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. அதாவது தலைவர் கலைஞர் மேல தம்பி திருமாவளவன் வந்து மிகுந்த மரியாதை உள்ள ஆளு. ஏற்கனவே தம்பி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தலைவர் கலைஞரை சொன்னது மாதிரி வேற யாரையும் பாராட்டியிருக்க மாட்டார். அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு இன்னைக்கு வாழும் அம்பேத்கராக இருப்பவர் தலைவர் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தியிருக்கிறாரு. அதே போல் இந்த சாமானிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தலைவர் கலைஞர் மாதிரி உதவி செய்கிறதும் ஒரு கொள்கையோடு இருக்கிறதுல வேற யாரும் இருக்க முடியாது. தம்பி இப்போ இன்னைக்கு மன வேதனைகளில் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதை நான் எடுத்து பார்க்கும்போதெல்லாம் கோழி மிதித்து குஞ்சு முடமாகுமா, பெரிய அண்ணா மனப்பான்மை அப்படின்னு சொன்னால் அண்ணன் தம்பி பிரச்சனை தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாட்டு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அது தேர்தலுக்கு நேரம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள்லாம் தேர்தல் எப்படியெல்லாம் நடந்து அப்படின்ட்டு சொல்லி நம்முடைய ஐயா வைகோ அவர்கள் 2006 அறிவாலயத்தில் தான் பேசி எல்லாம் முடிவெடுத்து எக்ரிமெண்ட் இங்கே போட்டுட்டு கார்டனில் போய் சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னால் வைகோ அவர்கள் வந்து திமுக கூட ஒரு நல்ல உறவோடு தான் பேசினாங்க. நான் கூட ஒரு நாள் கோர்ட்டில் இருக்கும்போது ஒரு நண்பர், பத்திரிகை நண்பர், அவர்கிட்ட போய் பேசுறதை நான் காதால் கேட்டேன். ஏன் இப்போவுமே கல்யாணத்துக்கே என்ன நாள் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு இலையை போட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிய, பிறகு பேசிக்கிடலாமே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே கோயம்புத்தூரில் பேச்சு மாற்றம் ஏற்பட்டு. அப்போ ஒரு மனிதனுடைய சந்தர்ப்பம் நேரங்களை பொறுத்து தான் சில மாற்றங்கள் வரும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இதை உருவாக்குறாங்க. யாரோ ஒரு பத்திரிகையாளர் சொன்னதை கேட்டுட்டு அவர் யாரோ ஒரு பத்திரிகையாளர்ல அவங்க வேண்டப்பட்ட ஆட்கள் சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்குறாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல சில ஆட்கள் வேண்டியவங்க வந்து காதுல பேசும்போது அந்த வார்த்தையை என்ன செய்யறாங்க, அதை ஒரு காது கொடுத்து ஒரு நிமிஷம் கேட்குறாங்க. அதை சரி அப்படிங்கிறது ஒரு இப்படி இருக்குமோ, அப்போ அது அவங்க சொல்ல சரிதானே, என்ன நாள் இருக்கேன்,
அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, பின்னால் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இயக்கம் திமுக அதிமுகவுக்கு எதிராட்டு உருவாக்கப்படலாம். அவங்களுடைய எண்ணங்கள் அப்படியே வரலாம். நாளைக்கு இது எந்த காலகட்டத்தில் எவ்வளோ தூரத்துக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் முடிவை மாற்றிக்கலாம்ல. அப்போ அதில் யார் கூட சேரலாம்? ஒரு ஆள் இங்கே பணத்தெல்லாம் தயார் பண்ணி வச்சு நம்மளுக்கு யாரும் கூட்டணி வேண்டாம், நான் தனியாக இருந்து பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. நம்மளுக்குள்ளே இருந்து இங்கே வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் இப்படி ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நிலைமை. இந்த நிலைமையிலையும் மாற்றங்கள் வரும். எப்படி ஒரு நிருபர் சொல்லி அன்னைக்கு கேட்டாங்களோ அதே போல் இதே நம்ம ஒரு நேர்பட பேசல மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் கான் அவங்களும் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த இது மக்கள் கூட்டணியில் இருந்தாங்க அவங்க, இன்னைக்கு இல்லை. அப்போ எப்போ எது நடக்கும் அப்படின்னா இது ஜனநாயக நாடு. இன்னும் எத்தனையோ இஷ்யூகள் வரப்போகுது. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு. என்ன முடிவுனாலும் மாறலாம். இவங்க அவ்வளவு ஒண்ணு சேர்ந்து அப்படியே திமுக கூட வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் கட்சி அகற்றோணி முடிவு தேர்தல் நெருங்கி வரும்போது இந்த கூட்டணி இப்படியே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏன் பரவலாக இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக வருது. அது அவர் சொன்னதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கல. பரவலாகவே சாதாரண கட்சி சார்பற்ற நபர்கள் மத்தியிலேயும் கூட வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளோ அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எந்த வகையிலும் விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ காரணம் இல்லை. ஏன்னா நாங்க வந்து அந்த மாதிரியான அலைபாயிர அரசியலை இதுவரைக்கும் செஞ்சதில்லை. திமுகவோட உடன்பாடுன்னா அதுல உறுதியா இருந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்க மாறல. ஈழப்பிரச்சனை உச்சக்கட்டத்தில் இருந்த போது கூட அதிமுகவுக்கு வாருங்கள் என்று தோழமை அமைப்புகள் கட்சிகள் அத்தனை பேரும் அழைத்த போதும் கூட, உங்களுக்கு இடம் உறுதி என்று சொன்ன போதும் கூட நாங்கள் போகல. இல்லை, நாங்கள் திமுகவோட ஒரு உடன்பாட்டில் இருக்கிறோம், அதை முறிச்சுக்கிட்டு காரணமே இல்லாமல் நாங்கள் வர முடியாது என்று தான் நாங்கள் செய்திருக்கிறோம். அதே மாதிரி மதிமுகவும் கூட அப்படி தான் பல சூழ்நிலைகளில் நடந்திருக்கிறத பார்க்கிறோம். அதனால் கம்யூனிஸ்டுகளோ மதிமுகவோ இன்றைக்கு இருக்கிற 4 பேரும் எந்த வகையிலும் காரணம் இல்லை. இந்த அவநம்பிக்கை ஏன் வருதுங்கிறதை நம்ம பார்க்கணும். அதையும் நம்ம ஒதுக்கி தள்ளிவிட்டு புறந்தள்ளிவிட்டு போயிட முடியாது. அவநம்பிக்கை ஏன் வருதுன்னா, மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க யாருமே அதில் உறுதியாக நின்னதில்லை இது வரைக்கும், விஜயகாந்த் உட்பட. நாங்கள் தான் மாற்று, திமுக அதிமுகவை நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி களத்துக்கு வந்த யாரும் அதில் உறுதியாக இல்லாமல் மீண்டும் மீண்டும் திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வைத்து வைத்து தங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக அவர்களே ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததனால் ஏற்பட்டிருக்கிற அவநம்பிக்கை. எனவே யார் மாற்றுன்னு சொல்லி வந்தாலும் இந்த விமர்சனம் அவர்களையும் சேர்த்து பாதிக்கிறது. ஆனா இந்த கட்சிகள் அப்படி வந்து நாங்க மாற்றுன்னு சொல்லி வந்து யாரும் ஏமாற்றுறது கிடையாது. இது வந்து இன்னைக்கு ஒரு புதிய சூழல்னு தான் இதை பார்க்கணும். எனவே அந்த பழைய அனுபவங்களை இந்த புதிய முடிவோட பொருத்தி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு அவர் சொல்றாரு. இந்த சாதியம் தொடர்பான பிரச்சனைகள்ல திருமாவளவன் வரிசையாக தர்மபுரி விஷயத்த சொல்றாரு, கோகுல்ராஜ் விஷயத்த சொல்றாரு, அவர் மேல தாக்கப்பட்ட விஷயத்த சொல்றாரு. இது எல்லாத்துலயுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உறுதியான எதிர்ப்பை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது காது கேட்காத ஒரு ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சியினுடைய அவலத்தில் யாருக்கும் எந்த பாதுகாப்புமே கிடையாதுங்கிறது உறுதி. அப்போ நம்ம இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கி இந்த ஆட்சியை தான் நம்ம இது பண்ண அம்பை விட்டுட்டு எய்தவனை தான் நம்ம என்ன செய்யணும். இந்த இடத்துல நம்ம நோன்மே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை உங்களுக்கு தெரியாத கொள்கை இல்லை. சாமானிய மக்கள் சமூகத்தில் ஒரு சமூக நீதிக்காக தொடங்கப்பட்டதுலேருந்து இன்னும் வரைக்கும் அதிலிருந்து ஒரு அடி பிசகாமல் இருக்கிறோம். அதுவும் தம்பிக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் தன்னுடைய சொந்த மகனை போல தான் அவர் மீது பாசமும் அன்பும் வைத்திருப்பார். ஒருபோதும் அவங்க மனதில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் நடந்துட்டோன்னு தான் நாங்கள் இப்போ தான் அதை நடந்திருக்கோமே. ஏன்னா தலைவர் வீட்டில் தலைவருடைய சகோதரி இறந்துட்டாங்கன்னா முதல் ஆளாக அங்கே வந்து நிற்கிறது தம்பி தான் வந்து நிற்பாங்க, திருமாவளவன். அவங்கள பொறுத்தளவில் அதுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ தம்பி ஒரு கருத்தை சொன்னாங்க, திருமாவளவன் அவர்களோ வைகோ அவர்களோ எதையோ எதிர்பார்த்து ஒரு அலைபாயக்கூடிய ஆள் இல்லைன்னாங்க. அது உண்மை. அவங்க கூட இருக்கிறவங்கள அதில் என்ன நாளைக்கு என்ன முடிவு வருதோ அதை பற்றி ஒன்றும் இது இல்லை. இது வந்து ஒட்டவே முடியாத அளவுக்கு உள்ள ஒரு விரிசலாக போச்சுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு மனநோயாளிகிட்ட ஒரு கல் இருந்ததுன்னா அவன் எங்கே அறிவானவனே எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க. இன்னைக்கு இளங்கோ மேலே ஒரு இல்லாத வழக்கை போட்டு விரட்டி போலீஸை வச்சு விரட்டினாங்க. இன்னைக்கு இதே வைகோ அவர்கள் மேலே டாஸ்மாக் கரையை அடித்து உடைச்சதுனால
அவரு மேலே அவர் குடும்பத்தார் மேலே வழக்கு சரி. இருக்கு. யாரையாவது கைது பண்ண போறாங்களா? சரி. இல்ல. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி வீட்டுல ஒரு பிள்ளை தூக்கு போட்டு இறந்து போச்சு. அத விவரமாக்கிறோன்னு அவரே பயந்து போய் இருக்காரு அன்புமணி. தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேல, பொருளாளர் மேல திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அன்பு, அதை அடிப்படையாக வச்சு திரு அப்பாவு பேசுறாரு. ஆனா அதை தாண்டி அரசியல் ரீதியாக ஒரு நிலையில நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. திருமாவளவனுடைய கருத்துக்கள் அதை தான் வெளிப்படுத்துது. தனிப்பட்ட உறவை தாண்டி அரசியல் ரீதியான நிலைப்பாட்டில் அவர் பேசுறதை தான் காட்டுது. ஆனா இதை ஏதோ ஒட்ட முடியாத பிரிவு அல்ல அப்படின்னு சொல்லி அப்பாவு குறிப்பிடுறாரு. அதுவும் திரும்ப தேர்தலுக்கு முன்னாலேயே அந்த இடைவெளி இட்டு நிரப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. இது நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, தேர்தல் உறவு கொண்டால் மட்டும்தான் உறவு என்று நாங்கள் பார்க்கவில்லை. தேர்தல் உறவு இல்லாவிட்டாலும் தோழமை உறவு தொடரும் அப்படிங்கறத எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா சமூக நீதி உட்பட பல விஷயங்கள்ல திமுகவுக்கும் எங்களுக்கும் நாங்க தேர்தல் உறவு இல்லைங்கிறதுனாலயே உறவு முறிஞ்சு போச்சு நாங்க சொல்ல மாட்டோம். இன்னொன்னு என்னன்னா, தேர்தல் உறவு வைத்தால் தான் உறவுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்க எழுந்துள்ளது. அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க திமுகவுடைய கூட்டணியில் இருக்கணும்னு எதுவும் ஆயுள் கால ஒப்பந்தம் எதுவும் நாங்க போட்டிருக்கோமா? இல்ல. அந்த உறவை முறிச்சுக்கிட்டு வேற ஒரு புதிய நிலைப்பாட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ அந்த நிலையை நோக்கி நாங்க போகும்போது இது போன்ற விமர்சனங்கள் ஏன் வருது? உறவே முறிஞ்சிருச்சு, திமுகவுக்கு இனி எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்று முகத்தை திருப்பி கொண்டு போவதற்கு நாங்கள் தயாரில்லை. அது தோழமை உறவு எப்போதுமே தொடரும். தேர்தல் உறவு என்பது ஒரு புதிய திசையை நோக்கி நாங்க பயணப்படும் நினைக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி திமுகவும் பல சந்தர்ப்பங்களை நினைச்சிருக்குது. நாங்கள் 2006 பாமக சொல்லுது விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இடம்பெறணும்னு சொல்லும்போது திமுக அதை ஏற்கலையே. வேணா பாமகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னது உடனே எங்க தலைவர் சொன்னாரு எங்களுக்கு எச்சிலை சோறு வேணாம் என்று சொல்லி அதை புறந்தள்ளணும். அப்போ அன்னைக்கு திமுக எங்களை விரும்பல. அதற்கு பிறகு அந்த தேர்தல்களில் திமுக விரும்பிச்சு. அதனால அந்த உறவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கட்சியுடனான உறவை நம்ம தீர்மானிக்க முடியாது. இல்ல, தர்மபுரி சம்பவம் நடந்த உடனே, அந்த வன் செயல்கள் நடந்த உடனேயே உங்களுடைய போஸ்டர்ஸ், பெரிய பெரிய சுவரொட்டிகளை பார்த்தோம். பெரியாரிஸ்டுகளே இதுக்கு என்ன சொல்றீங்க, கம்யூனிஸ்டுகளே இதுக்கு என்ன சொல்றீங்க, தமிழ் தேசியவாதிகளே உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி பொருள் அந்த உள்ளடக்கத்தோட பெரிய பெரிய போஸ்டர்ஸ் பார்த்தோம். இப்ப திரும்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அதே விஷயங்களுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறீங்க. அது விமர்சனம் அதான் நான் சொல்றேன். அது தேர்தல் வைக்கப்படுகிற விமர்சனம் இல்ல. அது கவனிக்கணும். நீங்களே இப்ப சொன்னீங்க. அப்ப நாங்க எப்பவெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பவெல்லாம் திமுக, அதிமுக உட்பட பெரிய கட்சிகள் எப்படி அதுல நடந்துக்குது, குறிப்பாக தலித் மக்கள் பிரச்சனையில எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை என்கிற அடிப்படையிலாவது அதை கண்டிக்கலாம்ல. தலித் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் கண்டிக்காம விட்டா கூட பரவாயில்ல, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சேஷசமுத்திரத்தில் நடந்திருப்பது மிகப்பெரிய வன்முறை. எங்கள் தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு அந்த சமூக விரோதிகள் கைது செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்குக்கு சவால் விடுகிற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ எல்லாத்தையும் சொன்னா இங்க இந்த ஆட்சியில கேட்கவா செய்யறாங்க, செவடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி இருக்குன்னு ஒரு ஒப்பீட்ட ஐயா சொன்னாங்க. அப்படி பார்த்தா நீங்க அதிமுக எதுலையுமே எதிர்க்க முடியாம போயிடும். ஏன் முத்துக்குமாரசாமி தற்கொலைக்கு இவ்வளவு பெரிய இயக்கம் கட்டினீங்க? ஏன் இந்த கட்டிட விபத்துல அதிமுகவை எதிர்த்து பேரணி நடத்தினீங்க? ஒவ்வொரு விஷயத்திலையும் சட்ட ஒழுங்கு விஷயத்துல அதிமுகவை எதிர்த்து பேரணி நடத்தக்கூடிய, கண்டிக்கக்கூடிய, ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய, அது மிகப்பெரிய விவாதமாக்கக்கூடிய திமுக இந்த தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது மட்டும் எப்படி அமைதி காக்குது? வன்முறை செய்தவனுக்கும் ஒரு அமைதி, வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கவனுக்கும் ஒரு அமைதினா அந்த அமைதியினுடைய பின்னணி என்ன? இப்போ கலைஞர் எங்கள் தலைவருக்காக அடிக்க விடல அப்படிங்கிறதுனாலே கலைஞருக்கு எங்க தலைவர் மேல அன்பில்லை நாங்க சொல்ல வரல. அந்த மௌனத்தினுடைய பின்னணி என்ன, அதை தான் நாங்க கேட்கிறோம். அதாவது இந்த ஆட்சியில் இருக்கவங்க தலித் மீது தொடரக்கூடிய இந்த வன்முறைகள், காவல்துறையை ஏவி விட்டு கொலை பண்றதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஏன் ஏடிஎம்கே காவல்துறையை ஏவி விட்டு அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? ஏன் நான் பரமக்குறிச்சியில் நம்ம இமானுவேல் அப்பாவி மக்களை சுட்டு கொண்டாங்க, ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அவங்கள போய் மரியாதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாதா? இன்னைக்கும் இதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லயும் தலித் தலைவர்களுக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்குதா? எந்த ஊர்ல கொடுத்திருக்கு? அதெல்லாம் தலைவர் கலைஞர் கண்டிக்காம இருக்காங்களா? தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கூடிய தர்மபுரி சேஷசமுத்திரம், தர்மபுரிக்கு கடைசியில ஸ்டாலினோட அறிக்கை வந்தது. சேஷசமுத்திரம் இப்ப திருமாவளவன் மீதான தாக்குதல் இல்ல, அதெல்லாம் மண்மையாட்டு கண்டிக்கிறோம். இதுவரை நான் கண்டிக்கிறோம் சொல்லிட்டீங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்ப ஒரு அதிமுகவை சார்ந்தவர் ஒரு கொலை வழக்கில் சிக்கி
வெளியே இருந்து வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்பி சரண்டர் தேதியை ஃபிக்ஸ் பண்ணி காவல்துறையினுடைய உதவியோடு வந்து சரண்டர் ஆனா திமுக அமைதியாக இருந்திருக்குமா? அப்ப யுவராஜ் என்று வரும்போது திமுக ஏன் அதுல ஒரு போதிய எதிர்ப்பை காட்டாமல் அமைதியா இருக்குது? அதிமுக எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் கூட அதை செய்யலையா? நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். நீங்க வந்து பெரியண்ணன் மனநிலையில திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி திருமாவளவன் குறிப்பிடுறாரு. இப்ப இருக்கக்கூடிய அணியில இருக்கக்கூடிய கட்சிகளிடத்துல பெரியண்ணன் மனநிலை இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையை அது வெளிப்படுத்துது. அப்ப இது ஒரு கடந்த காலத்துல வேறு சில அரசியல் கட்சிகள் இவர்களிடத்திலேயே கூட பெரியண்ணன் மனநிலையை இவர்கள் காட்டுகிறார்கள் குற்றம் சாட்டி தேர்தல் நேரத்தில் வெளியில போயிருக்காங்க. 96ல வெளியில போயிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைவு செய்யற இடத்துல இருக்கோம். இதுல பெரிய அண்ணன் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதுவரைக்கும் இதுல வந்து நாங்க தான் பெரிய கட்சி, இவங்க சின்ன கட்சி என்கிற அந்த விவாதமே வரவில்லை. இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இவருக்கு தான் முழு அதிகாரம் என்று இதுவரையும் சொல்லப்படவும் இல்லை. எல்லாத்தையும் விட இது இன்னும் கூட்டணி தேர்தலை சந்திக்க போகிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவும் இல்லை. எனவே அதெல்லாம் அறிவித்த பிறகு அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.